ஹலோ மை டியர் நண்பர்களே, இன்றைக்கி கடினமாரங்க சவால் நாள் 11. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். இன்றைக்கி வார்ம் அப் பண்ணி முடிச்சக்கப்புறம் என்ன ஒர்க் அவுட்டுன்னு பார்க்கும்போது செஸ்ட்டுக்கான ஒர்க் அவுட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ செஸ்ட்டுக்கான ஒர்க் அவுட் ஜஸ்ட் 15 kgயில் 15x3ங்கிற செட் கணக்கில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் என்னோடய செஸ்ட்டில் ஒரு சின்ன விதமான மாற்றம் தெரிஞ்சிருக்கு. ஒரு நாள் 11 தான் ஆச்சு. அதுக்கப்புறம் குரு ப்ரூஸ்லியை பார்த்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவே மோட்டிவேட் ஆயாச்சு. ட்ரைசப்ஸ்க்கான ஒர்க் அவுட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் 10 kg வச்சு ட்ரைசப்ஸ்க்கான ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ராடில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆப்ஸ் ஒர்க் அவுட்ஸ் இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, க்ரன்ச்சஸ்ஸு, லெக் ரைஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறம் பிளாங்க் பண்ணி முடித்தேன். பிளாங்க் பண்ணதுக்கப்புறமே இடுப்பெல்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இண்டோர் ரோயிங் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியச்சு. நத்திங் பட் ஒரு போட் மாதிரி இருக்கும். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதிக ஸ்வெட்டிங்காக இருந்தது. அங்கேயே ஒரு சூடாக இருக்கிறது நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆச்சு. ஒரு மாதிரியாக இருந்தது. அது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒர்க் அவுட்ஸ்லாம் முடிஞ்சு கிளம்பியாச்சு. காலையில் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு நேராக காலேஜுக்கும் கிளம்பிட்டேன். காலேஜுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்டை கூப்பிட்டு நானும் ஃப்ரெண்டும் பைக்கில் கிளம்பிட்டோம். மிதமான வேகத்தில் போகிறது நமக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. காலேஜுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரே ஜாலி தான். ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம கடையை திறந்தாச்சு. பிரேக் டைம், லன்ச் டைம், இது கொஞ்சம் நேரம் படிக்கிறோம், அவ்வளவுதான். காலேஜ் டேஸை அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டேன். பாய். மறக்காமல் நம்ம சேனலை எல்லோரும் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.